Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஹெல்தியான அதே சமயத்துல ரொம்பவே டேஸ்டான வாழைப்பூ பொரியல் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கண்டிப்பா வந்துட்டு வாழைப்பூ பொரியல் இந்த மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா எப்பயுமே நம்ம வீட்டுல வாழைப்பூ பொரியல் அடிக்கடி செய்வாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே அருமையான டேஸ்டா இருக்க போகுது. வாழைன்னு எடுத்துட்டோம்னாலே அதுல இருக்க எல்லாமே நமக்கு பயனுள்ளதா இருக்கும். அதுவும் இந்த வாழைப்பூவை இந்த மாதிரி நீங்க சமைச்சு கண்டிப்பா சாப்பிட்டு பாத்துருங்க ஒரு முறையாவது. இப்ப வாங்க நம்ம வாழைப்பூ பொரியல் செய்யறதுக்காக வாழைப்பூ எடுத்து வச்சிருக்கோங்க. அதுல இத பிரிச்சு பார்த்துட்டோம்னா நமக்கு கீழே இந்த மாதிரி பூ இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல இருந்து ஒன்னு எடுத்துக்கலாங்க. இதுல ஒரு 2 பகுதி நமக்கு தேவைப்படாதுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கீழே அடியில் இருக்க இந்த பகுதி நமக்கு வேண்டாம், அதனால இதை தூக்கி தூர போட்டுடலாம். அதே மாதிரி இந்த சென்டர்ல பார்த்துட்டிங்கன்னா நல்லா கெட்டியா இந்த மாதிரி இருக்குங்க, நீளமா இருக்கும். அதுவும் நமக்கு தேவைப்படாது. அதனால இது ரெண்டையும் நம்ம எடுத்து நீக்கி வச்சுக்கலாங்க. இப்போ இன்னொரு வாழைப்பூலையும் எடுத்து அதே மாதிரியே எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கீழே இருக்கிற பகுதி நமக்கு தேவைப்படாது, அதையும் எடுத்து வீசிடலாங்க. அதுக்கப்புறமா இந்த நடுவுல கெட்டியா இருக்கிற பகுதி மட்டும் நமக்கு வேண்டாம், அதையும் எடுத்துடலாம். இப்ப பாத்துட்டோம்னா இது ரெண்டையும் எடுத்து வச்சாச்சுங்க. மீதி இருக்கிற பகுதியெல்லாம் பார்த்துட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரியே ஒவ்வொரு இதெல்லாம் நம்ம பிரிச்சுட்டு நமக்கு தேவைப்படுற பகுதியை மட்டும் எடுத்து நம்ம வைக்க போறோங்க. இப்போ இந்த வாழைப்பூ சுத்தம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப நம்ம மதியம் செய்யறோம் அப்படின்னா காலையிலேயே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கும் போது நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப பாருங்க, இது எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இந்த 2 பகுதியை மட்டும் நீக்கிட்டு மற்றது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சிருக்கோங்க. அடுத்ததா ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தமான தண்ணியா எடுத்திருக்கோம். அதுல இத உள்ள சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்ப தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இனி ஒரு பிளேட்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இது என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இன்னைக்கு ரொம்ப பொடியாவும் கட் பண்ணல, ரொம்ப பெருசாவும் கட் பண்ணல, ஓரளவுக்கு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. நமக்கு தேவைப்படுற சைஸ்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததான் அது அப்படியே இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க அடுப்புல. நல்லா அது சூடானதுக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா கடுகு கொஞ்சமா சேர்த்து அதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்ததான் சிறிதளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்ததான் இதுல நம்ம கறிவேப்பிலை சிறிதளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இதோடவே ஒரு 15-20 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ரவுண்ட் ரவுண்டா வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அதை உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி கிடைக்கட்டுங்க. நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த வாழைப்பூ பொரியல் செய்யும் போது ரொம்பவே நமக்கு அருமையான டேஸ்டா இருக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பூவை எடுத்து உள்ள சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப குறைவான டைம்லயே நம்ம ரொம்ப அருமையான இந்த வாழைப்பூ பொரியலை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போறோங்க. கண்டிப்பா இந்த வாழைப்பூ பொரியலை வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம வெறும் சாதம் கூட இல்ல ஃப்ரைட் ரைஸ் கூட இப்படி எது கூட வச்சு சாப்பிட்டோம்னாலுமே நமக்கு வேற லெவல் டேஸ்டா இருக்க போதுங்க. இப்ப நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டுங்க. கூடவே ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த வாழைப்பூ பொரியல் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால இதை நம்ம உணவுல அடிக்கடி சேர்த்துக்கும் போது கண்டிப்பா நம்ம ஹெல்தியா இருக்கலாங்க. இப்போ நமக்கு தண்ணி அதிகமா தேவைப்படாதுங்க. சின்ன டம்ளர்ல 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாவே தான் நான் தண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க.
இப்போ இது நல்லா அந்த தண்ணியெல்லாம் நமக்கு வற்றி கிடைக்கணுங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வற்றிருச்சு. இப்போ வந்துட்டு சிறிதளவு தேங்காய் பூவை வந்துட்டு நம்ம துருவி வச்சுருக்கிறோம். அதையும் வந்துட்டு எடுத்து உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம இந்த வாழைப்பூ பொரியல் கூட தேங்காய் துருவலெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போவே வாழைப்பூ வாங்கி அதில் வந்து இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இதோட டேஸ்ட்டு வந்துட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் வந்துட்டு நல்லா வற்றிட்டு இருக்குது. நல்லா ட்ரை ஆகிட்டதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்ற வேண்டிய. இதை பார்க்கும்போதே கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சாப்பிட்ணுன்னு கண்டிப்பாக தோணுங்க. அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த ஹெல்தியான டேஸ்டான வாழைப்பூ பொரியலை உங்கள் வீட்லேயும் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாழைப்பூ பொரியல் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் இதை நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே வந்துட்டு ஆரோக்கியமானதாகவும் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.